இன்ஃபினிக்ஸ் மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்லி சுவிட்ச் ஆஃப் வந்து ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இன்ஃபினிக்ஸ் மொபைல்ல நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஆட்டோமேட்டிக்லி சுவிட்ச் ஆஃப் ஆகிற அந்த ப்ராப்ளமை நீங்க வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஃபினிக்ஸ் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்ஃபினிக்ஸ் மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆகுது அப்படின்னா இந்த ஒரு செட்டிங்கை நீங்கள் வந்து செக் பண்ணணும். சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து பவர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்கெடியூல் பவர் ஆன் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு பவர் ஆன், அதுக்கப்புறம் பவர் ஆஃப், ஸ்கெடியூல் ரீஸ்டார்ட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் போட்டு எல்லாமே ஆனில் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆஃப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆனில் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஆன் ஆகுறது, பவர் ஆன் ஆஃப் ஆகுறது, ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துட்டு இருக்கும் அந்த டைமிங் பிரகாரம். அதனால வந்து நீங்கள் கரெக்டாக அதை வந்து ஆஃப் வந்து பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்லி சுவிட்ச் ஆஃப் ஆகிற அந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து இருக்காது. உங்களுக்கு இதில் எல்லாமே ஆஃபில் இருக்குது, ஆனாலுமே உங்களுக்கு வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதில் வந்துட்டு ரீசெட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆப் ப்ரிஃபரன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் ரீசெட் ஆப் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ரீசெட் ஆப்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் இதை கொடுத்துட்டு உங்களோட மொபைலை வந்து ஒன் டைம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் ஆஃப் ஆகக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இதை எல்லாமே வந்து பண்ணியுமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட இன்ஃபினிக்ஸ் மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் வந்து பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்கக்கூடிய டேட்டா இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து எரேஸ் ஆகிடும். நீங்கள் ஃபோன் புதுசாக வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால் வேறு மொபைலுக்கு டேட்டா எல்லாமே ஷேர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் சர்வீஸ் சென்டரில் தான் கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். அதனால் வந்துட்டு இப்போ நான் இந்த வீடியோ சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். எதுவுமே உங்களுக்கு வந்து செட் ஆகலை, அதே மாதிரி ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் தான் உங்களோட மொபைலை வந்து கொடுத்து அங்கே தான் சரி பண்ணுற மாதிரி வந்து இருக்கும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ மூலியமாக இன்ஃபினிக்ஸ் மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆகக்கூடிய இந்த ஒரு ப்ராப்ளம் எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.